நம்முடைய ஆண்டவர் உடன்படிக்கையின் தேவன். அவர் ஒரு வார்த்தையை ஒருத்தருக்கு சொன்னாரு அப்படின்னா, ஒருத்தருடைய கையை ஆண்டவர் பிடிச்சாரு அப்படின்னா, ஒருவேளை அந்த மனிதன் மரித்து போகலாம். அந்த மனிதன் மரித்தால் அந்த பிள்ளைகளுடைய கையை கர்த்தர் அடுத்து பிடிப்பார். ஹல்லேலூயா! எத்தனை பேருக்கு புரியுது? தலைமுறை தலைமுறைக்கும் அவர் ஆண்டவர். ஆபிரகாம் வாழ்ந்தாரு, ஆபிரகாமின் கையை கர்த்தர் பிடித்தார். ஆபிரகாம் மரித்து போனவுடன் ஆண்டவர் சரி ஆபிரகாமை நடத்திட்டோம், முடிச்சிட்டோம், கிளம்பி போயிடுவோம் அப்படின்னு இல்லாமல் அடுத்து ஈசாக்கின் கையை அவர் பிடித்தார். அல்லேலூயா! ஈசாக்கின் கையை பிடித்தவர் யாக்கோபு கல்லை வைத்து நித்திரை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். கிடைச்ச கல்லை வச்சு தலைக்கு கீழே வைத்து அவர் நித்திரை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு சொப்பனத்தின் வழியாக யாக்கோபுக்கு கர்த்தர் தரிசனமாகி சொல்றார், நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறேன். நான் உன்னோடு கூட இருந்து நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன் கையை விடமாட்டேன்றார். ஹல்லேலூயா! ஆமென். அன்றைக்கு ஆபிரகாமின் கையை பிடித்தவர் யாரை நடத்தினார்? ஈசாக்கை நடத்தினார். ஈசாக்கின் கையை பிடித்தவர் சரியான சமயத்தில் வந்து சொல்றார், நான் உன் கையை விடமாட்டேன் அப்படின்னா கையை ஆல்ரெடி பிடிச்சிருக்காருன்னு அர்த்தம். உன் கையை பிடிச்சுக்கிறேன்னு சொல்லலை, உன் கையை நான் விடமாட்டேன்னு சொல்றார். ஒருவேளை யாக்கோபுக்கு கர்த்தர் என் கரத்தை பிடித்திருக்கிறார் என்ற உணர்வு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் சத்தியம் என்னன்னா, இதுவரையும் கர்த்தர் தான் யாக்கோபை கரம் பிடித்து நடத்தினார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! எத்தனை பேர் என் கூட சேர்ந்து 2025 என் அப்பா என் கையை பிடிச்சு நடத்தினார்னு எத்தனை பேர் சொல்வீங்க? ஹல்லேலூயா! உங்களை கர்த்தர் நடத்துறார், உங்க பிள்ளைகளை கர்த்தர் நடத்துவார். ஆமென். யாக்கோபை நடத்தினவருக்கு பெயர் என்ன தெரியுமா? ஈசாக்கின் பயபக்திக்குரியவர். அல்லேலூயா! இன்றைக்கு நம்ம தேவன் மேலே வைக்கிற விசுவாசம், இன்றைக்கு நம்ம தேவ சமூகத்திற்கு வந்து நிற்கிற அந்த அனுபவங்கள், நாம் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிறது, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறது, சத்தியத்திற்கு நம் செவிகளை சாய்த்து அசுத்தமானவைகளுக்கு நம்மை விளக்கி நாம் வாழுகிற இந்த வாழ்க்கைக்குரிய பிரதிபலன் என்ன தெரியுமா? இன்றைக்கு நான் பிரயாசப்பட்டேன், எனக்கு மட்டும் அது கிடைச்சிட்டு முடியறதில்ல. கர்த்தர் தலைமுறை தலைமுறைக்கும் தலைமுறை தலைமுறைக்கும் அவர் ஆண்டவராக இருக்கிறார். உங்க தேவன் உங்கள் பிள்ளைகளை நடத்துவார். அல்லேலூயா! உங்க ஈசாக்கினால யாக்கோபு கையை பிடிச்சிட்டு லாபான் வீட்டு வரையும் கொண்டு போய் விட்டுட்டு வர முடியல. யாக்கோபால யோசேப்பினுடைய கையை பிடிச்சிட்டு எகிப்தின் அரண்மனை வரையும் கொண்டு போய் விட முடியல. ஆமென். எத்தனை பேருக்கு இந்த சத்தியம் புரிகிறது? நீங்கள் உங்கள் பிள்ளைகளின் கைப்பிடித்து அவர்களை கொண்டு போய் விட முடியாத இடங்களில் கர்த்தர் அவர்கள் கையை பிடித்து கொண்டு போய் விடுவார். அல்லேலூயா! அல்லேலூயா! நம்ம ஆண்டவர் தலைமுறை தலைமுறைகள், ஒரு சந்ததி ஆண்டவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறைக்கும் அது தேவனுடைய சந்ததி எனப்படும். அல்லேலூயா!